படம் வந்து உண்மையாலும் பிரதர் ஆக்சுவலா வந்து நான் சும்மா நார்மலான படம் இருக்குன்னு தான் வந்தோம். பட் ஆனா ஒரு இந்த அளவுக்கு ஒரு மாசான படம். ஆக்சுவலா வந்து சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருந்தாங்க, இருந்தாங்க சும்மா கிண்டல் பண்ணிக்கின்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் தன்னை தானே கிண்டல் பண்ணிக்கின்னு அப்படிதான் வருவாரு, இவருக்குலாம் வந்து ஆக்ஷன் எல்லாம் செட் ஆவாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வச்சாரு. அந்த விமர்சனங்கள்லாம் கடந்து நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் நானும் பக்காவா பண்ணுவேன், உங்களை விட சூப்பரா பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு. இதெல்லாம் சாதாரணமா இல்ல, உழைப்பு பக்காவா நடிச்சிருக்காரு. அதான் மேட்டர். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா வில்லனுக்கு ஒரு கம்மியான ஒரு ரோல் இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்பீக் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லனும் ஹீரோ கம்பேரே பண்ணுவேன், அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. செம்ம ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டண்ட் மாஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்ஸ் ஆஃப் பண்ணணும். செம்ம ஃபாஸ்டா இருக்கு, ஸ்டண்ட் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. படத்துல வந்து எந்த லேக்லாம் ஆகாது, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட், அதாவது 2 hour 47 நிமிஷத்துக்கு மேல போகும், அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா படம் நல்லா இருக்கும். படம் ஒன் டைம் ஆச்சு ரொம்ப நல்லா இருக்கு படம். கம்பேக் ஆகுது, மிகப்பெரிய கம்பேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் கதை நல்லா இருந்தாலும் கமர்ஷியல் மூவில ஒரு கருத்தை சொல்லுறதுன்றது வந்து மிகப்பெரிய கஷ்டம் தான். ஏன்னா கமர்ஷியலா தாம் தூம்னு அச்சி போட்டாதான் கமர்ஷியல் மூவின்றாங்க. ஆனா அதுல கருத்தை போட்டு எடுக்கிறது தான் ஒரு டைரக்டரோட திறமை. ஏஆர் முருகதாஸை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எப்போ எந்த படம் எடுத்தாலும் ஒரு கருத்தை வந்து ஒரு நாட்டுக்கான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் வந்து ஏஆர் முருகதாஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன் கலாச்சாரம் அப்படின்ற ஒரு சிங்கிள் பாயிண்ட் எடுத்து வந்து அருமையா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் இதை நம்ம இம்பார்ட்டண்டா பேசுறோம்னா, எப்படி வந்து ஒரு கஞ்சா கலாச்சாரம் வந்து ஒரு நாட்டையே அழிக்குமோ, அது மாதிரி கன் கலாச்சாரம் வந்துச்சுன்னா நாடே காலி ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க யூபி மாப்பி கிபி எல்லாம் எடுத்துக்கோங்க, அங்க ஃபுல்லா நார்த் இந்தியாஸ்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த கன் கலாச்சாரம் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு வந்து வெப் சீரிஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, மிர்சாப்பூர் அப்படின்னு. என்ன பண்ணுவானுங்க, வரும்போதெல்லாம் கன் எடு சுடு, கள்ளச்சண்டையில கன்னு. சோ இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டா அது எவ்வளவு பெரிய செட்பேக் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி 8 கோடி மக்கள் உள்ள ஒரு ஊர்ல இந்த மாதிரி கன் கலாச்சாரம் வந்துட்டா நாடு சீரழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு ஒன் பாயிண்ட சூப்பரா எடுத்து ஏஆர் முருகதாஸ் அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு 4 கண்டெய்னர்ஸ் ஃபுல் ஆஃப் கன்ஸ் தமிழ்நாட்டு பார்டருக்கு வருது, தமிழ்நாட்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆக. அதை வந்து தடுக்கணும், போலீஸால தடுக்க முடியல, கூட ஒருத்தர் தேவைப்படுறாரு, அதுதான் நம்ம சிவகார்த்திகேயன் சார். அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அவரை ஏன் போலீஸ் இந்த ஒரு ஆபரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, அவருக்கு என்ன மென்டல் டிசார்டரு, அவருக்கு எப்படி அந்த டிசார்டர் வந்துச்சு, அது எப்படி இந்த மிஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி ஏஆர் முருகதாஸ் சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு மெயினா என்னன்னா சில ட்விஸ்ட் இருக்கணும், சில சஸ்பென்ஸ் இருக்கணும், சில டிரான்ஸ்பார்மேஷன்ஸ் இருக்கணும். இந்த படத்துல அதை அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, சிவகார்த்திகேயன் சார் வந்து இன்டர்வெல்ல ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் சீன் இருக்கும், வில்லனை வந்து அடிக்கும் போது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவார் பாருங்க, ஒரு வெகிலேயே ஒரு டிரான்ஸ்ஃபார் ஆவாரு. அதுதான் மேட்ரு. ஒரு தன்னுடைய இயல்பான ட்ராக்கையும் விடாம ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் காட்டுறது மிகப்பெரிய கஷ்டம். சிவகார்த்திகேயன் சார் அழகா பண்ணிருக்காரு அந்த ரோல. அந்த டிரான்ஸ்பார்மேஷன் காட்டும் போது இன்டர்வெல் வந்து மாசா போகுது. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான இன்டர்வெல்ல ஆக்சுவலா இந்த படத்துல பார்த்தா அருமையா எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க படம். ஒரு வில்லன் ரோல் எல்லாம் சூப்பருங்க. அவரு சில பேரெல்லாம் கம்பேர் பண்றப்ப, ஏன்னா இவன் ஹீரோப்பா, ஹீரோ, உண்மையான ஹீரோ. பசங்களை வந்து எந்த கெட்ட வழியில போக கூடாதுன்னு நான் ரசிகனை தவறாக வழி நடத்தக்கூடாது. இப்போ நாங்க வந்து அஜித் சார் ஃபேன்ஸ். ஏன் வந்து சிவகார்த்திகேயன் சார் படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியும் எங்களால. ஆனா நல்லா இருக்கிற ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அஜித் சாரும் ரஜினி சாரும் எப்படி ரசிகனை வந்து தவறாக வழி நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி கருத்தை உடையவர் தான் சிவகார்த்திகேயன் சாரும். தன்னுடைய ஃபேன்ஸ்க்கு தன்னால முடிந்த அளவுக்கு கண்டென்ட்டை கொடுக்கணும், கருத்தை கொடுக்கணும். அவன் நாளைக்கு சொசைட்டிக்குள்ள போயிட்டு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. இப்ப அமரன்ற ஒரு கதை எடுத்துக்கோங்க. ஏன் அமரன் அவ்வளவு பூம் ஆச்சு? ஒரு ஆர்மி ஆபீசர் ஆகணும்னு பல பேர் மனசுல வந்து அது வந்து ஒரு விதைய போட்டுச்சு. ஒரு மிலிட்டரி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விதைய போட்டு ஒரு தேசப்பற்று அப்படின்ற ஒரு பாயிண்டை எடுத்துட்டு போய் ஒரு இளைஞனோட நெஞ்சில குத்துச்சு அந்த படம். இதுதான் ஒரு ஹீரோ செய்ய வேண்டிய விஷயம். அதை சிவகார்த்திகேயன் சார் அழகா பண்ணாரு. இப்ப இந்த படத்துல ஒரு கன் கலாச்சாரத்தை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத அழகா பண்ணிருக்காரு. ஆனா சில நடிகர்கள் இருக்காங்க, நான் உச்ச நடிகர்னுவாங்க, வருங்காலத்துல நான் தான் தமிழ்நாட்டை ஆள போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, மில்லி உள்ள போனா போதும்
கில்லி வெளியில வருவான்டா. அப்போ அதை பாக்குற யங்ஸ்டர்ஸ் ஊருக்குள்ள போய் என்ன தெரியுமா பண்றான்? மில்லிய போடுறான், கில்லிய வெளியில விடுறான். ஆமா அவன் வந்து எங்க போயிடுறான்னா ஜெயிலுக்கு போயிடுறான். பாட்டு பாடினவரு அழகா எலெக்ஷன் நின்று சிஎம் ஆக போறேன்னு சுத்தி நிக்கிறாரு. ஆனா கில்லிய வெளியில விடுறவன் ரோட்ல போயிட்டு ஜெயிலுக்கு போறான். சோ இந்த மாதிரி ரசிகனை கெடுக்காமல், ரசிகனுக்கு ஒரு நல்ல கருத்தோ நல்ல பாயிண்டோ சொல்ற எந்த ஒரு நடிகரையும் நம்ம அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த வரிசையில சிவகார்த்திகேயன் இப்போ டாப்ல நிக்கிறார். அவங்க எல்லாரும் தான் மட்டும் தட்டுவாங்க. அவங்க இதுதான் பெஸ்ட். மத்தவங்க எல்லாம் எந்த படம் ஓடக்கூடாது. விஜய் படம் மட்டும் தான் ஓடணும். மத்த படம் ஓடவே கூடாது. மத்த யாருன்னா ஈக்குவலா பேசிட்டாங்கன்னா ஏதாச்சும் போயிட்டு தேட்டரா போயிட்டு படம் நல்லா இதுதான் ஒரு இதான். நாம அப்படி சொல்ற அந்த விஜய் ஃபேன்ஸுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப எப்படி இருந்தாலும் சிவகார்த்திகேயன் வந்து டாப்ல போயிட்டாரு. சிவகார்த்திகேயன் கிட்ட நீங்க துப்பாக்கியை குத்தனால்தான் அவர் டாப்ல போனாருன்னு நினைக்காதீங்க. அவருக்கு துப்பாக்கி தேவையில்ல, பீரிங்கன்னே கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்பும் தெரிஞ்சவர், டான்ஸும் தெரிஞ்சவர், எக்ஸ்பிரஷன் உடையவர். நீங்க இப்போ வெளியில போயிட்டீங்களா, ஜனநாயகனுக்கு அப்புறமா வரமாட்டேன்னு சொல்றீங்க. எப்படியோ 2026 எலெக்ஷன்ல தோத்த பிறகு எப்படி இருந்தாலும் நீங்க வந்து நடிக்க வருவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா இடம் வெயிட்டிங் பண்ணிருக்கோம்? சிவகார்த்திகேயன் இடத்தை கேட்ச் பண்ண நீங்க சுத்தணும். ஆமா, சூரி கிட்ட எல்லாம் நீங்க கம்பீட் பண்ண அந்த இடத்துலதான் நீங்க இருப்பீங்க. சோ நீங்க உச்ச நடிகர்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தாதீங்க. ஊரு 2 பேருமே நல்லா நடிக்கிறாங்கப்பா. ஆமா ஆமா சார், சூர்யா நல்லா நடிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் கிரேஸ உள்ள போய் பாருங்க. அந்த அப்பெல்லாம் வந்து அஜித் சாரு, விஜய் சாரு, ரஜினி சாருக்கு தான் இந்த கிரேஸ் இருக்கும். ஆனா இங்க உள்ள போனா பூரா 18 to 25 வயசு பசங்க, கேர்ள்ஸ் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அவ்வளவு கிரேஸோட சுத்தி இருக்கிற ஒரு மனுஷன். இவரை வந்து யாருமே வந்து அப்பா மாதிரி, விஜய் சாருக்கு எப்படி அப்பா வந்து கூட்டிட்டு போய் பாப்பா நான் படம் ப்ரொடியூஸ் பண்றேன், 4 படம் பிளாப் ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை தூக்கி விடுறேன், அப்படிலாம் வந்து யாரும் வளர்த்து இல்ல சிவகார்த்திகேயன் சார. ஒரு சாதா விஜய் பார்த்து எங்க ஃபாலோ பண்ணா உருப்படாம போயிருப்பாரு. இப்ப உருப்பட்டுல இருக்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 விஜய் 4 ஷோஸ்ல வந்து நடிச்சுட்டு 4 அதெல்லாம் வந்து தற்கூரி ஃபேன்ஸ் அப்படிதான் இருக்கும். கேமராக்கு முன்னாடி வந்து பேச மாட்டானுங்க, வெளில நின்னு கமெண்ட்ஸ் போடுவானுங்க. அவ்வளவுதான் பண்ண தெரியும் அவனுக்கு. 4 ஷோஸ் ஆங்கரிங் பண்ணி விஜய் டிவில இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்தை ஆக்கிபை பண்ணிருக்காரு. இதுதான் வந்து ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு செமையா பண்ணிருக்காங்க. அது எங்க பாதி பேர் காண்டுல இருக்கிறவங்க நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணதாங்க செய்வான். அதெல்லாம் தடுக்க முடியாதுங்க. ஆனா பராசக்தி நல்ல படங்க. அப்படி அவங்க மீனே பண்ணல. அது போதை கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கன் கலாச்சாரமும் வந்தா எப்படி இருக்கும்னு மீன் பண்ணல. கன் கலாச்சாரம் உள்ள வருது, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்க பண்றாங்க. அவங்க இத்தனைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு நாள் கன் கலாச்சாரம் தமிழ்நாட்டுல இல்லைன்றது அவங்க ஒத்துக்கிறாங்கல்ல. அப்ப இவ்வளவு வருஷம் இந்த கன் கலாச்சாரத்தை உள்ள வராம விட்டது யார்? இப்ப இருக்கிற தமிழக அரசு தானே. அப்ப அந்த கிரெடிட்டை தமிழக அரசு கொடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்து அதுல உள்ள பூந்து ஆராய்ச்சி எல்லாம் பார்க்க கூடாது. இவ்வளவு நாள் கன் கலாச்சாரம் இல்ல, மேபி நாளைக்கு 2026 ஆகாது. இருந்தாலும் நான் சொல்றேன், விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கன் கலாச்சாரம் உள்ள வந்துச்சுன்னா அப்ப அதுக்கு யார் பொறுப்பு? விஜய் தானே. இவ்வளவு நாள் விடாம நம்ம தமிழக அரசு பார்த்திருக்கு. அந்த மாதிரி நார்த் இந்தியா இல்லாம தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு சேஃபர் மாநிலமான்றத உள்ள படத்துல சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி அந்த காலத்துக்கு மேபி எங்க துப்பாக்கியும் நல்ல படம் தான். போற போக்குல எல்லாம் அந்த படம் எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். துப்பாக்கியும் நல்ல படம் தான். ஏஆர் முருகதாஸ் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே நல்லா எடுப்பாரு. அவருக்காகவே நம்ம வரோம். பிளஸ் இதுல சிவகார்த்திகேயனோட ஐப்பு சேரும் போது இன்னும் படம் வந்து மாறும்ல சார். இப்போ சிவகார்த்திகேயன் சார் வந்து அந்த கருத்துல நிக்கிற மனுஷங்க. அவரு எந்த படத்துல குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி பாத்துருக்கீங்களா? சிகரெட் அச்சுன்னு சுத்தின்னு பாத்துருக்கீங்களா? சுத்த மாட்டாரு. ஏன்னா என்ன நம்பி யாரு எந்த ஃபேன் இருக்கான்? 18 to 25 வயசு சின்ன ஃபேன்ஸ் இருக்கான். அவனுக்கு நான் 4 நல்ல கருத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறவர் சிவகார்த்திகேயன் சார். அதனாலதான் நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். ஏன்னா இந்த இளைஞர் எல்லாம் கெட்டு போயிருக்கான். அவனுக்கு வர ஹீரோ தியேட்டர்ல ஸ்கிரீன்ல என்ன பண்றானோ அதை பண்ணணும்னு இவனும் ஆசைப்படுறான். சிவகார்த்திகேயன் சார் அன்னைக்கு ஆர்மி ட்ரெஸ் போட்டு நடிச்சாரா, அவனுக்கு ஒரு தேச பற்று வருது, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னைக்கு கன் கலாச்சாரம் வரக்கூடாதுன்னு ஃபைட் பண்றாரா, அது அவனுக்கு புரியும். அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஆமாடா கன் கலாச்சாரம் வந்தா தமிழ்நாடு. இன்னைக்கு நான் ஒன்னால வாஷ்ரூம்க்கு இன்டர்வெல்ல போகும்போதே அவன் பேசுறான், கன் கலாச்சாரம்லாம் வந்தா என்னடா ஆகும் அப்ப இந்த தமிழ்நாடு. இதுதான் ஒரு இம்பாக்ட். இந்த இம்பாக்டை ஏற்படுத்துறவர் தான் ஒரு நல்ல நடிகர். ஒரு ஃபேன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். சும்மா கஞ்சா அடிச்சுக்கின்னு போலீஸ் அடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, 4 மூட்டை கஞ்சா போய் மில்லி உள்ள போனா கில்லி வெள்ள, இதெல்லாம் ஒரு நடிகர் பண்ணுறதா? நீங்க சொல்லுங்க.
கேட்டா தப்புன்றீங்க. இதுல நாளைக்கு வந்து நான் தமிழ்நாட்டை ஆள போறேன் கிளிக்க போறேன்னு வேற டைலாக் இருக்கு. காப்பாத்த போறாரு. இத கேட்டா பாதி தற்குறி குஞ்சுகளுக்கு கோவம் தான் வரும். கோவம் வந்தா கோவப்படு, கண்டென்ட்ல கை ஊத்துறா கமெண்ட். பக்காவான படம் சார். பக்காவா நீங்க ஃபேமிலியோட பாக்குற படம். மெயினா லவ்வர்ஸ்க்கு முக்கியமான படம். அனிருத் கொடுத்த பிஜிஎம் இருக்கு. ஐயோ எல்லா சீனும் கொடுக்குற பிஜிஎம் இருக்கு. பக்காவான பிஜிஎம். அவங்க அந்த ஃபைட் சீனுக்கு பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோவா இருக்கும். ஆனா அடுத்த இன்டர்வெல்ல பக்காவா அந்த லவ்வருக்காக, மெயினா அந்த லவ்வருக்காக தான் கொடுத்தது. ஏஆர் முருகதாஸ் கொடுத்த கம்பேக் பக்காவான கம்பேக். நீங்க மஸ்ட் வாட்ச் படம். 3-4 வாட்டி பார்த்தாலும் தீராத படம். அதுவும் 10 நீங்களே கேட்டு பாருங்களேன். நீங்களே வர யூசர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. பக்காவான படம். ஏஆர் முருகதாஸ் பெஸ்ட் சீன் எல்லாமே பெஸ்ட் சீன் தான். இதுல பெஸ்ட் சீன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸ்டார்டிங்ல லைட்டா லாகா போனாலும் இன்டர்வியூல கலக்கிட்டாரு. அந்த சீன் தான் செகண்ட் ஹாஃப்ல நீங்க பாருங்க. செகண்ட் ஹாஃப் மஸ்ட் வாட்ச். நீங்க செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற எல்லா சீனும் பக்காவான சீன். கிளைமேக்ஸ் தான் பிச்சுட்டாங்க. பக்காவான படம். தேவையான சீன் எதுவுமே இல்ல ப்ரோ. எல்லாம் கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கு. பக்காவா கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். அந்த துப்பாக்கியோட செயல்பாட்டுலாம் வைங்களேன். ஐயோ கலக்கிட்டாரு. வில்லன் சொன்னது அடுத்தது அவர் பக்காவா கொடுத்திருக்காரு. அவர் தான் அங்க அந்த மாதிரி எஸ்கே அமரன் அடுத்த எஸ்கே. ஐயோ வேற லெவல் ப்ரோ. லெவல் மடங்கு ஆக்டிங். அப்படி இல்ல ப்ரோ. எல்லாமே கரெக்டா தான் கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன, காமெடி ஆக்ஷன் எல்லாம் கலந்து வந்திருக்கு. அவ்வளவுதான் அங்க